வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, இனி வருகின்ற நாட்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமானுடைய அருளால உங்களுக்கு நல்ல நாளாக மாறட்டுங்க. இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, முருகனுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலங்கள்ல ஒன்றுதாங்க இந்த பழனிமலை. பழனிமலை முருகன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மேலும் நீங்க பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகனை எந்த கோலத்துல தரிசித்தா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க சோழிவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஆடிகோலத்துல பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரக்கூடிய பழனிமலை முருகன் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகள்ல இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முதல் படை வீடுங்க. இந்த கோவில்ல மட்டும்தாங்க கோவில்ல சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாஷண முருகன் சிலை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு இருக்குதுங்க. இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கக்கூடிய பிரசாதம் பார்த்தீங்கன்னா பல்வேறு உடல் பிணிகளை போகக்கூடிய அருமருந்தாக பயன்படுத்துறாங்க. முருகப்பெருமானுக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே ரொம்பவே சிறப்பான ஒரு ஆலயம் தாங்க இந்த பழனி முருகன் கோவில். தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை காண கேரளாவில் இருந்தும் உலகில் பார்த்தீங்கன்னா பல பகுதியில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த பழனிமலைக்கு வந்து சாமி தரிசனம் செய்து செல்வாங்க. முருகப்பெருமானே இங்கு மட்டும்தாங்க ஆடி கோலத்தில் நீங்கள் காண முடியும். இங்கு முருகனுக்கு நவகிரகங்களும் அடக்கன்னு சொல்லுவாங்க. இங்கு நீங்க வழிபட்டால் பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷங்கள் இருந்தா கூட அதை விலகிடுங்க. சித்தர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா மலையாகவுமே குழந்தை வடிவில முருகன் காட்சி தரக்கூடிய ஒரு இடம் தாங்க இந்த பழனிமலை. பல்வேறு அதிசயங்களை கொண்ட ஒரு அருள் நிறைந்த கோவிலாக அமைந்திருப்பதால இந்த பழனிமலை முருகனை பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரும் தன்னுடைய பாடலை புகழ்ந்து பாடியிருக்காரு. வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய இந்த பழனிமலை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே வந்து முதலாளியாகவும் பங்குதாரராகவும் தாங்க இருந்து வர்றாரு. இந்த பழனிமலை முருகன் கோவில்ல பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகள்ல மூன்றாம் படை வீடாக இருக்குதுங்க. இங்கு பழனி பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல தினமுமே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வாங்க. பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்கும் தெரியாத சில விஷயங்களா இந்த ஆன்மீக பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இங்கு முருகப்பெருமானே ஆடி ராஜ அலங்காரனே இரண்டு வித திருக்கோலத்துல நீங்க தரிசனம் செய்ய முடியுங்க. இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா பழனி முருகனை நீங்க எந்த திருக்கோலத்துல தரிசனம் செய்தா என்னென்ன பிரச்சனைகள் தீரும், யார் எந்த திருக்கோலத்துல தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா மூல விக்கிரகத்துல தினமுமே பார்த்தீங்கன்னா 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்காக பயன்படுத்துறாங்க. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தன, விபூதி மட்டும்தாங்க. மார்கழி மாதத்துல மட்டும் பன்னீரும் உபயோகிக்கிறாங்களா. இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியுடைய சிரசில வைத்து உடனடியாக அகற்றப்படுதுங்க. அதாவது முடி முதல் அடி வரையிலான அபிஷேகன்ற சொல்லக்கூடிய முழு அபிஷேகமோ சந்தனம், பன்னீருக்கு மட்டும்தாங்க. இதுல சிரசு விபூதின்னு பார்த்தீங்கன்னா போக சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு இந்த கோவில்ல பிரசாதமாக வழங்கப்பட்டு வருதுங்க. இது கிடைப்பது புண்ணியன்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்ல ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்படுதுங்க. இது 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள இதை முடித்திடுவாங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாங்கன்னா பின்னர் அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ இங்கு கிடையாதுங்க. இரவுல முருகன் மார்பில மட்டும் வட்ட வடிவுல சந்தன காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்குவாங்க. முந்தைய காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த சந்தன காப்பை முகத்திலும் முழுவதும் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் தான் இந்த முறையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியுடைய விக்கிரகம் நவபாஷணத்தால் செய்யப்பட்டதுங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூடாக தான் இருக்கும். அதனால இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுதுங்க. இந்த நீரை தாங்க அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகமும் செய்வாங்க. இந்த தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒருவித சுகந்த மனம் பரவியே நிற்குதுங்க. தண்டாயுதபாணி சிலைக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கமும் இருக்குது.
இதே தீப ஒளி இல்லாம அந்த லிங்கத்தை நீங்க தரிசிக்க முடியாதுங்க. பழனியில மட்டும் 2 மரகத லிங்கம் இருப்பதாகவும், ஒன்று முருகர் சன்னதியிலோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா போகர் சமாதியில அருகில இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்வதாக சொல்றாங்க. தண்டாயுதபாணியுடைய சிலையை பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்துல தரிசிக்க வேண்டுமா இல்ல ஆடி கோலத்துல தரிசிக்க வேண்டுமான பலருக்கு கேள்வியாக தான் இருக்குது. இதற்கான தெளிவான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலருமே ஆடி கோலத்துல முருகனை தரிசிக்க கூடாதுன்னு சொல்வீங்க. ஆனா இது ரொம்பவே தவறுங்க. ஏன்னா பழனி முருகனை நீங்க ஆடி கோலத்துல தரிசிப்பதற்கு அளவில்லாத பலன்கள் உங்களுக்கு கிடைத்திருங்க. முற்றும் துறந்த தவநிலைனே, அதாவது பார்த்தீங்கன்னா அலங்காரம் இல்லாத ஆடி கோலத்துல பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெய்ஞானம் கூட உண்டாகிடுங்க. முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்துல பல நிலைகளை கடந்தவங்க தாங்க இந்த கோலத்தை தரிசிக்க விரும்புவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரக அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த முருகப்பெருமான். அதிலும் பழனி முருகன் ஞானக்காரகனாக விளங்கக்கூடியவங்க. செவ்வாயுடன் குருவும் இருப்பதால வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் தாங்க இந்த செவ்வாய் பகவான். வீரமோ தைரியமும் இருந்தால்தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். மற்றதை உதறி தள்ளிட்டு இங்கு நிற்க முடிந்திருக்கு. இதனால்தான் நின்ற உடனேயே அங்கு குரு வந்து நின்றுட்டாரு. செவ்வாயாக வீர வேஷத்துடன் கிளம்பிட்டாங்க குருவாக நிற்கிறாரு இங்க முருகப்பெருமான். அதனால செவ்வாய் குருவின் அருள் பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா பழனிமலை முருகனை தரிசித்து வருவது ரொம்பவே நல்லதுங்க. வழக்குகள் நடக்குது, தீராத நோய்களை நீங்க அவதிப்பட்டு வரீங்க, உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குதுன்னா நீங்க அலங்காரமே இல்லாத முருகனை வணங்குவது ரொம்ப நல்லது. அதாவது ஆண்டிக்கோள முருகனை தாங்க. நீங்க மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறீங்களா, அவர் அதை தெளிவடைய நினைச்சீங்கன்னா நீங்க ஆண்டிக்கோள முருகனை தரிசித்து வருவது நல்லதுங்க. உங்க மனநிலையில பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுங்க. பேச இயலாதவங்க, குறைபாடு உள்ளவங்கன்னு மன எழுச்சி மன உளைச்சல இருப்பவங்க நீங்க ஆடிக்கோளத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவித சாத்வீகமோ சமத்துவமோ பெறுவீங்க. மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கிடுங்க. பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போறோம், பத்திரிக்கை அடித்து கும்பிட போகிறேன்னு, வீடு விற்பது வாங்குவது கட்டுவது கட்டி பின் பிரகவேசம் செய்வது போன்ற சுப காரியங்களுக்கு நீங்க சாமி கும்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிப்பது ரொம்ப நல்லதுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனத்தையும், உங்களால் முடியாத விஷயங்களுக்கு மருத்துவரால் முடியாது யாராலுமே முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க ஆடிக்கோள முருகனை தரிசித்து வருவது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க. பழனி மலைக்கோவில்ல கருவறையில இருக்கக்கூடிய ஞான தண்டாயுதபாணி பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி அருள் பாலிப்பாரு. ஸ்கந்த வடிவமான இது பார்த்தீங்கன்னா போகர்னு சொல்லக்கூடிய சித்தர்னால் நவபாஷணத்தால் இந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. நவபாஷண கலவையை கலக்குவதுன்னு பார்த்தீங்கன்னா சித்து வேலைன்னே சொல்லலாம். இதை அறிந்தவர் தாங்க அகத்தியருங்க. அவரிடம் இருந்து கற்றவர் தான் இந்த போகருமே. தனது உபாசன தெய்வமாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரனுடைய அறிவுரையின்படி தாங்க போகருமே பழனி மலையில தவம் இருந்து வந்திருக்காரு. அவரது தவத்துக்கு பார்த்தீங்கன்னா இறங்கிய பழனி ஆண்டவர் தாங்க தன்னை பிரதிஷ்டை செய்யும் முறையும் வழிபட வேண்டிய குறித்து சொல்லி மறைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதன்படி தாங்க தண்டாயுதபாணி வடிவை உருவாக்கி ஆகம விதிகளின்படி கர்ப்ப கிரகத்துக்குள்ள பிரதிஷ்டை செய்திருக்காரு போகருமே. ஆலயத்துல தென்மேற்கே மூலையில பார்த்தீங்கன்னா போகரது சமாதி இருக்குது. இங்கு தினசரி வழிபாடுகளும் நடத்தப்படுதுங்க. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி மூலவர் விக்கிரகம் வந்து காற்று நீர் எண்ணெய் தேன் நெய்னு கரையவே கரையாது, நெருப்பால் பாதிப்பு அடையாதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தீராத நோய்களை தீர்த்த ஆயுளை அதிகரிக்க செய்யக்கூடிய வல்லமை தாங்க இந்த நவபாஷானத்துக்கு இருக்குது. தண்டாயுதபாணி பார்த்தீங்கன்னா இங்கு மொட்டை அடித்த ஆண்டி அல்ல. அபிஷேகத்தின் போது நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அவ சடை முடிவுதான் காட்சி தருவதை நீங்க பார்க்கலாம். மூல விக்கிரகத்துக்கு செய்யக்கூடிய தேனோ எலுமிச்சை சாறு அபிஷேகமும் சிறப்பான ஒன்றுங்க. இது கிடைப்பது ரொம்பவே அரிதுங்க. தினமும் இரவுல முருகன் பெருமானின் மேல் முழுவதும் சந்தனம் பூசுவாங்க. மறுநாள் தங்க காலையில இது பிரசாதமாக வழங்குவாங்க. இந்த பிரசாதம் பிணித்திருக்கக்கூடிய அருமருந்தாக பக்தர்கள் வாங்கி செல்வாங்க. இந்த கோவில இரவுல சந்தன காப்பிட்ட பின் மறுநாள் காலையில பார்க்கும்போது இறைவனுடைய மேனை பார்த்தினா வேர்த்திருக்கும். இதை துணியால் உச்சி எடுத்து தீர்த்தத்துடன் கலந்துடுவாங்க.
காலை பூஜையின் போது தண்டாயுதபாணி ஈஸ்வரனை வழிபடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அப்போது காவி உடியில வைதிக கோலத்துல நீங்க தரிசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க சோழிவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னா மறக்காம பழனி தண்டாயுதபாணி சொல்லக்கூடிய மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்.